வீட்டுல எவ்வளவு தயிர் இறங்கி போட்டாலும் என் பொண்டாட்டி எனக்கு வெறும் ரசம் சோறு தயிர் தரா. அன்னைக்கு என்னடா மைதா மாவு பிசைஞ்சு பூரி சுடுவான்னு பார்த்தா அது தேய்ச்சி 3 ஓட்டையை போட்டு முகத்துல வச்சுட்டு உட்காந்துருக்கா. டீ கேட்டோம்னா பால் ஆடை எடுத்து முகத்துல தேய்க்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வெறும் கடன் இதம் போட்டு தரா. சரி பீட்ரூட்டையும் கேரட்டையும் அடைச்சு வச்சிருக்கா, அல்வா தான் கிண்டி தர போறான்னு நினைச்சோம்னா அதை அப்படி பச்சையாவே குடிக்கா. ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி அரைச்சி உடம்புலையும் முகத்துலையும் தேய்ச்சிட்டு நம்மளுக்கு ஒரு ரசத்தை வச்சுட்டாரா. நைட்ல முகம் ஃபுல்லா சந்தனத்தை பூச்சி வச்சுக்கிட்டு திடீர்னு முன்னாடி வந்து நிக்கா. நமக்கு பக்குன்னு இருக்கு. அவ்வளவு நல்ல மெயின்டைன் பண்ணதா, ஆனா புருஷனை மெயின்டைன் பண்ண மாட்டதா. என்ன செய்யறது? வீட்டுல எவ்வளவு தயிர் இறங்கி போட்டாலும் என் பொண்டாட்டி எனக்கு வெறும் ரசம் சோறு தயிர் தரா. அன்னைக்கு என்னடா மைதா மாவு பிசைஞ்சு பூரி சுடுவான்னு பார்த்தா அது தேய்ச்சி 3 ஓட்டையை போட்டு முகத்துல வச்சுட்டு உட்காந்துருக்கா. டீ கேட்டோம்னா பால் ஆடை எடுத்து முகத்துல தேய்க்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வெறும் கடன் இதம் போட்டு தரா. சரி பீட்ரூட்டையும் கேரட்டையும் அடைச்சு வச்சிருக்கா, அல்வா தான் கிண்டி தர போறான்னு நினைச்சோம்னா அதை அப்படி பச்சையாவே குடிக்கா. ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி அரைச்சி உடம்புலையும் முகத்துலையும் தேய்ச்சிட்டு நம்மளுக்கு ஒரு ரசத்தை வச்சுட்டாரா. நைட்ல முகம் ஃபுல்லா சந்தனத்தை பூச்சி வச்சுக்கிட்டு திடீர்னு முன்னாடி வந்து நிக்கா. நமக்கு பக்குன்னு இருக்கு. அவ்வளவு நல்ல மெயின்டைன் பண்ணதா, ஆனா புருஷனை மெயின்டைன் பண்ண மாட்டதா. என்ன செய்யறது?